இது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டடி டேபிள் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே சேர் இருந்துச்சுன்னா உள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் இங்கே பென்னு புக்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஸ்டோரேஜ் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏவோட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த காரம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி செவருக்குள்ளே ஆல்ரெடி சிவில் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரேஜில் நம்ம எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங்காக டோர் வந்துடும். இந்த பக்கம் பார்க்கலாம், லாக்கர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏவோ இன்ட்ரெஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே யூபிவிசியில் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 15 years வாரண்டி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கிற மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு இதில் தண்ணியாலையோ இல்லை கரையான் பிரச்சனை, இல்லை பூச்சி, இந்த மாதிரி எதுவுமே இதில் வராது. இந்த சிமெண்ட் பூச்சி வராது, இன்னொன்று கரையான் பிரச்சனை வராது. வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் 15 years வாரண்டியோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பெட்ரூம் பண்ணியிருக்கோம், பார்க்க வாங்க. இது தேர்ட் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, மிரர் இருக்கும், சேம் அதே ஸ்டோரேஜ் தான், அதே ட்ரா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே அதே மாதிரி புக்ஸு, பென்ஸ், திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் லாஃப்ட் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், லாஃப்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு டார்க் கலரில் வந்துடும். அண்ட் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங்கில் ஒரு வார்ட்ரோப் செட்டப், சேம் அதே தான். ஆல்ரெடி சிவில் ஒர்க்கில் ஸ்டோரேஜ் வச்சுட்டாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு க்ளோசிங் பண்ணியிருக்கோம், அதில் ஸ்லைடிங்கில் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான டீம்ஸாக வேணும். நம்ம எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான டீம்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் வந்திருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்க எங்கே அட்ரஸ் என்ன இதெல்லாம் கிளியராக விசாரிச்சு பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு காஸ்ட்டும் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறோம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 15 years 20 years எக்ஸ்பீரியன்ஸான டீம்ஸ். இன்னொன்று புதுசாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரைன் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு கார்னர்லையும் சரி, ஒவ்வொரு ஒர்க்லையும் சரி, நம்ம எல்லாமே செக் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ நீங்கள் லாஃப்ட் பார்க்கலாம், யூஸ் பண்ணுற ஹேண்டில்ஸ் பார்க்கலாம், எல்லாமே எஸ்எஸ்ல வந்துடும். லாஃப்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே யூபிஎஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான டீம் வச்சு ஏவோ இன்ட்ரெஸ்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு பண்ணணும், நீங்கள் பண்ணணும் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்கள். ஸோ ஏவோ இன்ட்ரெஸ்ட் பற்றி ஓவரால் தமிழ்நாடு எல்லா சைடில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த ஏரியா மேனேஜர் நேரில் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, கொட்டேஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒர்க்கும் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ கைஸ்.